திமுகல இருந்து தாவேக அரசை விமர்சிக்கிறாங்க. அதாவது இது சட்டத்தின் ஆட்சியா இல்ல சாத்தானின் ஆட்சியான்னு சொல்லி திமுக இருக்க சாத்தான்களே இப்படி சொல்லுதா? திமுக இருக்க சாத்தான்கள் இப்படி சொல்லுதா? கேள்வி எழுப்புறாங்க. அது எப்படி சட்டமன்றத்தை பூட்டுவோன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகன் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. அவருடைய மகன் ப்ரூவ் பண்ணியிருக்கான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நான் அவனை திரும்பி கேட்குறேம்மா, இந்த சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியான்னு சொன்ன சாத்தான் இருக்கேன், இந்த சாத்தான்கிட்ட போய் கேளுங்க. உங்கள் ஆட்சி நடக்கிற போது, உங்கள் அப்பா முதல் மந்திரியாக இருக்கிற போது மதுரையில் உங்கள் சொந்தக்காரனுடைய பத்திரிகை நிறுவனம் தினகரன் ஆஃபீஸ் அதை கொளுத்தி விட்டாங்களா? உங்கள் குடும்ப சண்டையில் 3-4 பேர் பத்திரிகாரன் செத்தானா? செத்து முடித்ததுக்கப்புறம் அதுக்கு காரணகர்த்தா மீது நடவடிக்கை எடுக்கிறதா உன் சொந்தக்காரனே திரும்பி பார்க்குற போது உங்கள் அப்பா சொன்னது என்ன? முதல் மந்திரியா, கண்கள் பணித்தது, இதயம் இனித்தது. இதெல்லாம் சாத்தான்கள் தான் சொல்லும். அதைத்தான் இந்த சாத்தான் சொல்லுது. அதே மதுரையில் லீலாவதினு ஒரு கவுன்சிலர், கம்யூனிஸ்ட் கவுன்சிலர், பொதுவெளியில் அடிச்சு கொண்டாங்களா? கொன்னவங்களுக்கு அதுக்கப்புறம் கட்சியில் பதவி கொடுத்தாங்களா? இல்லை அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாங்களா? அதைத்தான் இந்த சாத்தான்கள் சொல்லுது. அப்படி இவங்க நடக்கணும்னு. இப்போ நடப்பது சாத்தான்கள் ஆட்சி இல்லை என்பதால் தான் தவறு யார் செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. நான் இதை 100% நான் வரவேற்பேன்.